குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்று உலக பொதுமறை சொல்லுது. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் ஆட்சியாளர்கள் குடிதழி ஆட்சி நடத்தினாங்களா, இல்லை டாஸ்மார்க் குடியையும் தங்களது குடும்பத்தையும் தழிய ஆட்சி நடத்தினாங்களாங்கிறத மக்கள் கணக்குக்கு நான் விட்டுறேன். சமூக நீதியை பேசக்கூடிய, பெண்களுடைய உரிமை, பெண்ணுரிமையை பேசக்கூடிய திராவிட கட்சிகளால் அவங்க பெண்களுக்கு அரசியல் உரிமையை பெற்றுத்தர முடியலையே, அரசியல் உரிமையில், அரசியல் அங்கீகாரத்தில் சரிபாதி பெண்களுக்கு பெற்றுத்தர முடியலையே. இப்போ வெறும் வாக்குரிமையை வச்சு பெண்கள் என்ன செய்வாங்க? அதை செய்து காட்டியவர்கள் யார்? நாம் தமிழர் கட்சி. நாங்கள் தான் அதை செய்து காட்டியிருக்கிறோம். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமம் என்று 50 விழுக்காடு ஆண்களுக்கும் 50 விழுக்காடு பெண்களுக்கும் தேர்தல் தோறும் நாங்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ 2026 பெண்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்னா சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெண்களின் வாக்கு. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை அப்படின்னு மேடை தோறும் முழங்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான். பெண் உரிமையை நிலைநாட்டிய தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரனின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். எங்களால் மட்டும்தான் அதை செய்து காட்ட முடியும். தமிழகத்திலேயே முதல் முறையாக திருநங்கை வேட்பாளருக்கு வாய்ப்பளித்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பொது தொகுதிகளில் ஆதி தமிழ்குடி பெண் வேட்பாளரை நிறுத்தி ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை செய்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நான் கேட்கிறேன், 70 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை செய்த ஏதாவது ஒரு கட்சி உங்களால சொல்ல முடியுமா? வாய்ப்பு கொடுத்தாங்களா? வாய்ப்பு கொடுத்தாங்களா? தேர்தலில் எத்தனை திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? பெண்களுக்கு சம அளவு கொடுத்துருக்கீங்களா? தமிழக சட்டமன்றத்தில் பெண்கள் எத்தனை பேர்? தமிழக சட்டமன்றத்தில் திருநங்கைகள் எத்தனை பேர்? பெண்கள் எத்தனை பேர்? பாராளுமன்றத்தில் பெண்கள் எத்தனை பேர்? என்ன செஞ்சீங்க? அதை தவிர என்ன செஞ்சீங்க? பிள்ளைக்கு பேர் வச்சுட்டா போதுமா? பிள்ளைக்கு பேர் வச்சுட்டா போதுமாங்க? பேர் வச்சா போதுமா? சோறு யார் வைக்கிறதுன்னு கேட்கறாங்க அந்த ஐயா. தமிழக அமைச்சரவையில் எத்தனை பெண்கள்? அதை சொல்லுங்க. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்ங்கிறான் பாரதி. பெண்ணடிமை தீரும் மட்டும் மண்ணடிமை கிடைக்காதுங்கிறார் புரட்சி பாவலர். பெண்ணுக்கு பேச்சுரிமை இல்லை என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேடாய் பெண்ணை மதிக்கின்றீரோன்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு மண்ணுக்கும் கேடாய் பெண்ணை மிதிக்கிறாங்க இந்த ஆட்சியாளர்கள். இந்த 2 திராவிட கட்சிகளுமே மண்ணை மிதிப்பது போல பெண்களை மிதிக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியிலையுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை உச்சத்தை தொட்டிருக்கு. எல்லா பாலியல் வழக்கிலையுமே ஒரு காமன் ஃபேக்டர், ஒரு பொது காரணி இருக்குன்னா அது போதை மட்டும்தான். தீபாவளியிலையும் பொங்கல்லையும் புத்தாண்டுலையும் எல்லா பண்டிகை நாட்கள்லையும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இலக்கு நிர்ணயிச்சு போதையை வித்தது யாரு? 2 திராவிட கட்சிகளும் தானே. போதையை தடுக்க முடியாத திராவிட கட்சிகளை குடும்ப பெண்கள் வெறுக்கிறார்கள். இது உண்மை. அப்போ எப்படி பெண்களின் வாக்கு உங்களுக்கு கிடைக்கும்? ஆக பெரும் முற்போக்குத்தனமான ஒரு பெண் விடுதலைக்குள்ள ஒரு திட்டமாக திமுக பார்க்கக்கூடியது வெறும் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தையும் விடியல் பயணத்தையும் தான். தமிழகத்தின் 1/3 பங்கு பெண்களுக்கு மாதம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பெரிய காசா இருக்கு அப்படின்னா தமிழகத்தில் 1/3 பங்கு பெண்கள் வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் மிக மிக பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது உண்மையா பொய்யா? இது பெருமையா வேதனையா? நமக்கு விடியல் பேருந்து அதுக்கு லிப்ஸ்டிக் பஸ்ஸுங்க. அது நாங்கள் லிப்ஸ்டிக் பஸ்ன்னு விமர்சிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக அமைச்சரை விமர்சிக்கிறாரு. ஓசி 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 அப்படிங்கிற சொன்னாரா இல்லையா? அப்போ எள்ளி நகையாடி ஏளனம் செய்றீங்க எங்கள் பெண்களை. நீங்கள் எப்படி பெண்கள் பாதுகாவலர்? நீங்கள் எப்படி பெண்களை பாதுகாப்பீங்க? பெண்களின் வாக்கு உங்களுக்கு எப்படி வரும்? திமுக அதிமுகவை சேர்ந்தவங்களாவது எங்கள் கட்சிக்கு பெண்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. தாவேக்கா சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு நகைச்சுவையின் உச்சம். கரூரில் மரணிச்சு போன பெண்களுடைய உடற்கூறாய்வு ஆட்டாப்சி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிளாடர் ஃபுல்லாக இருக்குதான். அவங்களுடைய சிறுநீரக பை முழுமையடைந்திருக்குது. அப்போ ஒரு இயற்கை அழைப்பை கூட மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் ஆடு மாடுகளை போன்ற அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யூ ஹவ் ஆல்ரெடி லாஸ். நீங்கள் ஏற்கனவே பெண்களை பாதுகாக்கலை, குழந்தைகளை பாதுகாக்கலை. அப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எதை செய்வோம் அதை செய்வோம் சொல்கிறதுலாம் ரொம்ப நகையாக இருக்கிறது. தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம். தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது பத்திரிகை குறிப்பு இல்லை, அம்மையார் கனிமொழி சொன்ன குறிப்பு. இந்த இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் போதை,
நாங்கள் மதுவை ஒழிப்போம் என்று முழங்கினார்கள் திமுகவினர். இப்போ திமுக அதிமுக 2 பேரோட நிலைப்பாடுமே ஒன்று தான். தேர்தல் வரும்போது மது ஒழிப்பை பற்றி பேசுவாங்க, அப்புறமா அதை மறந்துடுவாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபா வேணுமா, இல்லை இலவச பேருந்து வேணுமா, இல்லை மது ஒழிப்பு வேணுமான்னு பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக மது ஒழிப்பு தான் வேண்டும் என்று பெண்கள் கூறுவார்கள். மது ஒழிப்பு மட்டுமே பெண்களுக்கான வாழ்வில் முன்னேற்றத்தை முதல்ல கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல உணருங்க. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது. இது எவ்வளோ பெரிய ஏமாற்று! இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2021 பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஒரு 8500 வழக்கு இருக்குன்னா 2022 9700 வழக்குகள் இருக்கு. அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அடுத்து தாவேக்கால அக்கா சொன்னாங்க, என்னை வேற வன்மையா கண்டிச்சுட்டாங்க, நல்ல வேலை கண்மையா வண்டிக்கல, நான் காப்பாற்றப்பட்டு தப்பிச்சுட்டேன் போங்க. நான் எங்க தலைவர் மாதிரி அமைதியா இருப்பேங்க. அமைதியா இருக்கிறதுக்கு ஏங்க தலைவர்? அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு கட்சி தலைவர் எதுக்கு? சிரித்தபடியே 16 மணி நேரம் போஸ்ட் கொடுத்தார். போஸ்ட் கொடுக்கறதுக்கு முதல்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர்? அதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்? அதுக்கு ஸ்டூடியோ நடத்தினாலே போதுமே, கட்சி தேவையில்லையே. 16 மணி நேரம் அவர் தாக்கு பிடிச்சார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், வர்றது காட்டி நாங்கள் எத்தனை பெண்களை பறி கொடுப்போம்னு தெரியலையே. நீங்கள் ஆட்சிக்கு வர்றது காட்டி நாங்கள் எத்தனை பெண்களையும் பிள்ளைகளையும் உங்களை பார்க்க வர்றதுக்காக நாங்கள் பறி கொடுக்க போகிறோம்னு தெரியலையே. முதல்ல இங்கே பாதுகாப்பு களத்தில், அரசியல் களத்தில் உங்களை பார்க்க வர்றவங்களை, உங்களை சந்திக்க வர்றவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. சந்திக்க வர முடிஞ்சா தானே பாதுகாப்பு. நீங்கள் தான் யாரையுமே சந்திக்கிறது இல்லையே. ஊடக ஒளிவாங்கிகள் ஒரு 100 ஒளிவாங்கிகளை அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 ஒளிவாங்கிகள் மூலமா 100 கேள்விகள் கேட்டீங்கன்னாலும் 100 கேள்விக்கு 100 விதமான பதில் சொல்லுவார் எங்கள் அண்ணன் சீமான். ஒரு வாடிவாசலில் இருந்து சீறி பாயக்கூடிய காளையாக 100 கேள்விகளுக்கும் 100 விதமான பதில் சொல்லுவார். இன்றைக்கு தமிழகத்துல ஒரு சில அரசியல் கட்சிகள் ஊடக ஒளிவாங்கிகளை பார்த்தாலே தலைவர்கள் தெரிச்சு ஓடுறாங்க. அதுலயும் குறிப்பிட்ட சில அரசியல் கட்சி தலைவர்கள் கட்சி தொடங்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊடக ஒளிவாங்கிய பார்த்தது இல்லைங்க, கண்ணால அவளை பார்த்ததில்லை. அதனால நல்ல வேலை தப்புச்ச, அவங்க வேற நிறுத்திக்கிட்டாங்க நேரம் பத்தலன்னு. இப்போ நீதி வெல்லும் அக்கா நான் ஆரம்பிக்கவே இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா டிங்கு டிங்குங்கிறீங்க. பிஜேபியை சார்ந்த அம்மையார் மதுவந்தி அவர்கள் சொன்னாங்க, பேட்டி பச்சாவ் பேட்டி ஐயோ படாவ் அப்படி நான் விளங்கிக்கிட்டது பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறது. அப்போ பிஜேபி நரேந்திர மோடி ஐயா காப்பாற்ற மறந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 10,000. குஜராத் கலவரத்தில் குடும்ப உறுப்பினர்களை பலி கொடுத்த பல்கீஸ் பானு அந்த பேட்டியை காப்பாற்றுவாரா? அந்த பேட்டிக்காக குரல் கொடுப்பாரா? ஆசிஃபா கொலை வழக்கில் கொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்றுச்சு பாரதிய ஜனதா கட்சி, அந்த பேட்டியை ஏன் பாதுகாக்கல? பாரதிய ஜனதா கட்சி ஐயா நரேந்திர மோடி எந்த விதமான திட்டத்தை வெளியிட்டாலும் நாங்கள் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு தேன் தடவிய மண்ணுருண்டை. புட்டு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒரு பேஸ் எதுவுமே இருக்காது. அதில் தமிழகத்தில் எதில் தமிழகம் உச்சகத்தில் இருக்குதோ இல்லையோ, பாக்ஸோ கேசஸ்ல இந்தியாவிலேயே தமிழகம் 3வது இடத்துல இருக்கு. மாணவர்கள் தற்கொலை செய்யறதுல இந்தியாவிலேயே தமிழகம் 2வது இடத்துல இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் மேடை இருக்குது திமுக அதிமுகலன்னா, அந்த அரசியல் மேடையில இப்ப தாவேக வேற லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. ஆபாச நடனம் நடக்குதா இல்லையா பெண்களை? அப்ப நீங்க எப்படி பெண்களை மதிப்பீங்க? இன்னைக்கு நான் இங்க நின்று கத்துறதுக்கு காரணம் ஐயா பெரியார் அப்படின்னாங்க. பெரியார் தான் போராடினார்னு சொல்லாதீங்க, பெரியாரும் போராடினார்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். காலங்காலமாக 70 ஆண்டு காலமாக ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் இரட்டை இலைன்னு சொல்லி வாக்கு சேகரித்தவங்க என்னமோ உலக பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனால் வாக்களித்தவன் இன்னைக்கும் ஏழையாக தான் இருக்கான். சிந்தித்து செயல்படுங்க. மறுபடியும் சொல்றேன், பெண்களுக்கான மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தான் 2026 சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பெண்களின் வாக்கு நாம் தமிழருக்கு மட்டும்தான். அறுதியிட்டு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வென்றாக வேண்டும் தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழ்.